கேஜிஎஃப்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் கால் வைத்த இடத்துல இன்னைக்கு அம்பேத்கர் பூங்கா மாறிக்கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் முனிசிபாலிட்டிக்கு வருது. ஆனா இந்த ஒரு சிலைய மாத்தி அமைக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணலன்னு சொல்லி இதை இமிடியேட்டா நீங்க பண்ணலன்னு சொன்னா கேஜிஎஃப் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கி சார் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சார்பாக இன்னைக்கு கேஜிஎஃப் ராபர்ட்சன்பேட் சிட்டி முனிசிபாலிட்டிக்கு ஒரு மெமரண்டம் சப்மிட் பண்ணோன்றதுக்காக எங்களுடைய ஆபீஸ் பேரர் ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஸ்ரீ மோகன் கிருஷ்ணா, ஜெனரல் செக்ரட்டரி எக்ஸ் சிஎம்சி பிரசிடென்ட் தயானந்த், வேற எல்லா ஆபீஸ் பேரர்ஸும் இங்க வந்திருக்கிறோம். கேஜிஎஃப் தங்கவயல் மக்களுக்கு இந்த மெசேஜ் போகணுன்றதால இந்த தமிழ்ல நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். 2 சப்ஜெக்ட் முன்ன வச்சு இங்க நாங்க மெமரண்டம் சப்மிட் பண்றோம். ஒன்னு, இந்த முனிசிபாலிட்டி 1964ல ஆச்சு. அதுக்கு முன்ன இது சானிட்டரி போர்டா இருந்துச்சு. அப்போ இந்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய ஸ்டாச்சு இங்க நிறுவி இருக்கிறாங்க. அது சிமெண்ட்ல உருவாக்கி இருக்கிறாங்க. இது கிராக் ஆயிருக்குது, டேமேஜ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எர்லியர் நிறைய தீர்மானங்களை இந்த நகர சபையில பண்ணி இருக்கிறாங்க. இதை ஏன் சொல்றோம் அப்படின்னு இது ஒரு சப்ஜெக்ட். அதனால அந்த ஸ்டாச்சுவை மெட்டல்ல வைக்கணும், வெண்கல சிலையா மாத்தி அமைக்கணும், பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் கூட பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கி இருக்கிறோம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. அது ஒண்ணு. 2வது, கேஜிஎஃப்ல 1963லயே 64ல முனிசிபாலிட்டி ஆயிருந்தாலும் சானிட்டரி போர்டு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே இன்னைக்கு கேஜிஎஃப்ல கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவிலேயே ஒரு முதல் சிலை உருவாக்கி இருப்பார்கள் என்று சொன்னால் அது கேஜிஎஃப் ராபர்ட்சன்பேட் முனிசிபாலிட்டி பார்க் அண்டர்டேக்கிங்ல இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் ரோட்ல இருக்கிற கோர்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. ஆனா இன்னைக்கு அந்த பார்க்க நாம பார்க்கணும். இந்த கேஜிஎஃப் நகரத்தினுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்குது. எத்தனையோ மந்திரிங்க வராங்க, கர்நாடகாவில இருந்து எத்தனையோ ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் நீதிபதிங்க இருக்கக்கூடிய வந்து பாக்குறாங்க. தங்கவயல்ல எந்த விதமான நிகழ்ச்சி நடந்தாலும் யார் மினிஸ்டர் வந்தாலும் அந்த பார்க்ல போயிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்திட்டு தான் இன்னைக்கு போறாங்க. ஆனா அந்த பார்க்க பாத்தீங்கன்னா சுடுகாட விட ரொம்ப கேவலமாகுது. கோடிக்கணக்கான ரூபாய் நகர சபைக்கு வருது. ஏன் இன்னைக்கு அந்த முனிசிபாலிட்டி பார்க்க ஒரு நல்ல கார்டனா பண்ணணும், அந்த பார்க்க ஜனங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் பார்க்கு ஒரு மாடலா இருக்கணும். இன்னும் சொல்லணும்னு சொன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் கால் பதித்த பூமி அந்த இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு குப்பை மேட்லயும் காடு இருக்கிற இடத்துலயும் யூரின் பாஸ் பண்ற இடத்துலயும் இன்னைக்கு அந்த பார்க் இருக்குதுன்னு சொன்னா அது எவ்வளவு அவமானம்ன்றத சேவ் கேஜிஎஃப் சொல்றது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. சேவ் கேஜிஎஃப் சொல்றது இந்த கேஜிஎஃப்ல அழிக்கப்படக்கூடியது, இந்த கேஜிஎஃப்ல பாதுகாக்க கூடியதெல்லாம் தட்டி கேட்கணும்ன்ற எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவோட இருக்கிற இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட். அதனால இன்னைக்கு அந்த பார்க்க புனரமைக்கணும், ரெனோவேஷன் பண்ணணும்ன்றது எங்களுடைய 2 டிமாண்ட். இன்னைக்கு கேஜிஎஃப்ல கேஸ் சொல்லி அது ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லி சுமார் 15-20 வருஷமா இன்னைக்கு அந்த பார்க் டெவலப் பண்ணாம ரெனோவேட் பண்ணாம இருக்கிறாங்க. கர்நாடக ஹைகோர்ட்ல அந்த பார்க்க ரெனோவேட் பண்ணக்கூடாது, கார்டனா மாத்தக்கூடாது, அதை பராமரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டே ஆர்டரும் இல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பார்க்ல இருக்கக்கூடிய பவனை இடிக்கணும், டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டாச்சுவும் எக்ஸ்எம்எல்ஏ சிஎம் ஆறுமுகத்தினுடைய சிலையும் அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. அந்த கோர்ட் ஆர்டர் அன்னைக்கு இருந்த முனிசிபாலிட்டி, அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் வல்லல் முன்சாமி, அன்னைக்கு இருந்த எல்லாரும் சேர்ந்து ஹைகோர்ட்டுக்கு ஓடி ஸ்டே வாங்கினாங்க. ஸ்டே வாங்கி அதை அரசியலா பண்ணி ஓட்டு பெற வேலையை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பார்க்கு அந்த ஸ்டே ஆர்டருக்கு பிறகு
அந்த பார்க் காரி துப்பின்னு இருக்குது. அதனால ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் என்னாச்சு, இந்த பார்க்க நீங்க ஏன் டெவலப் பண்ணாத இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக இந்த 2 ரெப்ரசன்டேஷனை நாங்க கொண்டு வரோம். இந்தியாவில 75 ஆண்டுகள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமலாகி நாடு புல்லா பாபா சாஹிப் அம்பேத்கரை உயர்த்தி பேசி இருக்கிற இந்த நேரத்துல கேஜிஎஃப்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் கால் வைத்த இடத்துல இன்னைக்கு அம்பேத்கர் பூங்கா நாறிக்கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் முனிசிபாலிட்டிக்கு வருது. ஆனா இந்த ஒரு சிலைய மாத்தி அமைக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணலன்னு சொல்லி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வார்ன் பண்றோம், ரிக்வெஸ்ட் பண்றோம். இதை இமிடியேட்டா நீங்க பண்ணலன்னு சொன்னா கேஜிஎஃப் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கி ஹைகோர்ட்டை காரணம் கண்ணி அதை டிலே பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பது இது வார்னிங்கோ இல்ல எச்சரிக்கையோ இருக்கலாம். ஆனா முதல்ல ரிக்வெஸ்ட், அதனால இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மனு கொடுக்கறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். இந்த மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் மோகன் கிருஷ்ணா, எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி உங்க மத்தியத்துல பிரஸ்ல பேசிட்டு அப்புறம் மனு கொடுப்பான். ಪೌರಾಯುಕ್ತರು ನಗರಸಭಾ ಕಾರ್ಯಾಲಯ ರಾಬರ್ಟ್ಸನ್ಪೇಟೆ ಮಾನ್ಯರೇ, ವಿಷಯ ನಗರಸಭಾ ಆವರಣದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಪ್ರತಿಮೆಯನ್ನ ಬದಲಾಯಿಸಲು ಕೋರಿ ಹಾಗೂ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಉದ್ಯಾನವನವನ್ನ ಪುನರ್ ನಿರ್ವಹಿಸಲು ಕೋರಿ ಮನವಿ. ಮೇಲ್ಕಂಡ ವಿಷಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಸಿದಂತೆ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಏನೆಂದರೆ, ಕೆಜಿಎಫ್ ನಗರಸಭಾ ಆವರಣದಲ್ಲಿ ದಿನಾಂಕ 28/12/1994 ರಂದು ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಲಾದ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪ್ರತಿಮೆಯು ತತ್ಸಮಯ ಹೀನಾಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಪ್ರತಿಮೆಯ ಕ್ರ್ಯಾಕ್ಗಳು ಪೇಂಟಿಂಗ್ ಮೂಲಕ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರುವುದು ನಿಜ. ಆದ್ದರಿಂದ ಸದರಿ ಸಿಮೆಂಟ್ ಪ್ರತಿಮೆಯನ್ನ ಲೋಹದ ಪ್ರತಿಮೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಬೇಕೆಂದು ಕೋರುತ್ತೇವೆ. ಹಾಗೂ ರಾಬರ್ಟ್ಸನ್ಪೇಟೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ರಸ್ತೆಯಲ್ಲಿರುವ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಉದ್ಯಾನವನವು ನಗರಸಭೆಯ ಸತವಂತವಾಗಿದ್ದು ದಿನಾಂಕ 14/4/1963 ರಂದು ಉದ್ಘಾಟಿಸಲ್ಪಟ್ಟು ಕಳೆದ 62 ವರ್ಷಗಳಿಂದ ನಗರದ ಹೃದಯ ಭಾಗದಲ್ಲಿ ಉಳಿದುಕೊಂಡಿರುತ್ತವೆ. ನಗರದಲ್ಲಿ ನ್ಯಾಯಾಲಯವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ ಸಮಯದಿಂದ ಸದರಿ ಅಂಬೇಡ್ಕರ್ ಉದ್ಯಾನವನವು ಉಳಿದಿತ್ತು. ಪ್ರತಿಯೊಂದು ಸರ್ಕಾರಿ ಸಮಾರಂಭಗಳು ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ಉದ್ಯಾನವನದಲ್ಲಿರುವ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪ್ರತಿಮೆಗೆ ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡುವುದು ರೂಢಿಯಾಗಿದೆ. ಸರ್ವಪಕ್ಷ ನಾಯಕರುಗಳು, ಸಂಘ ಸಂಸ್ಥೆಗಳು, ಮುಖಂಡರು ಹಾಗೂ ಸಾರ್ವಜನಿಕರು ಆಗಾಗ್ಗೆ ತೆರಳಿ ಇಲ್ಲಿರುವ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪ್ರತಿಮೆಗೆ ಗೌರವಾರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತಿರುವುದು ಸರಿಯಷ್ಟೇ. ಇಂತಹ ಇತಿಹಾಸದ ಉದ್ಯಾನವನದಲ್ಲಿ ಈಗ ಮುಳ್ಳು ಪೊದೆಗಳು ಬೆಳೆದು ಉದ್ಯಾನವನವೆಂಬ ಹೆಸರು ಕಳೆದು ಹೋಗಿದೆ. ಸೂಕ್ತ ಸ್ವಚ್ಛತೆ ಇಲ್ಲದ ಕಾರಣ ಇಡೀ ಉದ್ಯಾನವನದೊಳಗೆ ಕಸಗಳು ತುಂಬಿರುವುದನ್ನ ನೋಡಲಾಗುತ್ತದೆ. ಕಾಂಪೌಂಡ್ ಗೋಡೆ ಶೀಲಗೊಂಡು ಕೆಳಗೆ ಬೀಳುವಂತ ಸ್ಥಿತಿಯಾಗಿದೆ. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಈ ನಮ್ಮ ಕೋರಿಕೆ ಮನವಿಯನ್ನ ಪರಿಶೀಲಿಸಿ ಕೂಡಲೇ ತಾವುಗಳು ಸದರಿ ಉದ್ಯಾನವನವನ್ನ ಪುನರ್ ನಿರ್ಮಿಸಿ ದಿನನಿತ್ಯ ಸ್ವಚ್ಛತೆ ಮಾಡಿ ನಗರದ ಗುಣಮಟ್ಟ ಉದ್ಯಾನವನವಾಗಿ ಇದನ್ನ ನಿರ್ವಹಿಸಬೇಕೆಂದು ಈ ಮೂಲಕ ವಿನಂತಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ.